காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ பேச இனி நீ பேச சொல்லேது இனி நான் பேச கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே இதயத்திலே நினைவு இரவு பகல் ஆழ்கிறதே சற்று முன்பு நிலவரம் எந்த நெஞ்சில் கலவரம் கலவரம். ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் அதுவுமா வந்து எங்கம்மா பஸ்ல கிளம்பிட்டேன்னு எல்லாரும் நினைப்பீங்க. இன்னைக்கு வந்து காலையில ஒரு 7 மணி இருக்குங்க. நம்ம வந்து இந்த பஸ்ல வந்து போற டைமு. இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு தாம்பரம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிறேன். அங்கே தான் வந்து அம்மா தங்கச்சியெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து பாரிஸ்க்கு வந்து போகிறோம். அதாவது கோட்டையில் இறங்கி அங்கேருந்து சவுகார்பேட்டுக்கு வந்து போகலான்ட்டு இருக்கோம். அண்ணா வந்து ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் லெஹங்கா வந்து போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்து லெஹங்கா எடுக்கிறதுக்காக சவுகார்பேட் வந்து போகிறோம். மணி 7 தாங்க ஆகுது காலையில். இன்னும் 10 மணிக்கெலாம் வந்து அந்த வண்டலூர் ஜூ வந்து நம்மளால் வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஜூக்கு வந்து நல்லா வந்து கூட்டம் வந்துடும். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல்ன்றதால. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கோட்டையில் இறங்காமல் பூங்கா ஸ்டேஷன்லேயே வந்து இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே ட்ரெயின்லேயே பிடிச்சி மறுபடியும் வந்து கோட்டையில் போய் இறங்கணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து போயிட்டோம். 5 பேர் மொத்தம் போயிருந்தோம். அதுக்கு வந்து 150 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. கரெக்டாக வந்து மின் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த ப்ளஷ்ன்ற பொட்டிக் வந்து இருக்குது. அதை அப்படியே கூகுளில் போட்டு என் தங்கச்சி வந்து அப்படியே நேரம் நடந்து போயிட்டே இருந்தா. நாங்களும் எப்போ தாண்டி வரோம், நீங்கள் கரெக்டாக தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. மின் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட்டு தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது. லாஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டே இருக்கணும். லாஸ்ட் கடையாக வந்து இந்த ப்ளஷ் பொட்டிக்கு வந்து இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த கடை வந்து இருக்குது மாடி மேலே. 1500லேருந்தே வந்து இந்த லெஹங்காலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. 1000 இது வந்து 1000 ருபீஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. 1500 ரேஞ்சிலேருந்து நாங்கள் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என் தங்கச்சிலாம் வந்து ஃபோன்லேயே வந்து நிறைய லெஹங்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும், இந்த கலர் தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி போயிருந்தோம். ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து குழம்பி போயிடும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய இருந்ததால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதை எடுக்கிறதுனே வந்து தெரியல. அதனால் எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே வந்து ஒவ்வொரு செட்டாக எடுத்து நாங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எது வந்து நல்லா இருக்குது, எது வந்து நல்லா வந்து கிளிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 5000க்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து வெறும் வந்து சமிக்கீஸ் வச்சது மட்டும்தான் இருக்குது. 5000 மேலே போனோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒர்க் வச்ச லெஹங்காலாம் வந்து இருக்குது. 2000க்குள்ளே இருக்கிற லெஹங்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. கொஞ்சம் 2000க்கு மேலே வந்து நம்ம ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு உள்ளே வந்து அந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் வச்ச கிளாத் வந்து இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் கரெக்டாக அந்த கடைக்கு ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் வந்து தேடி பிடிச்சி எப்படியோ வந்து ஆளுக்கு ஒவ்வொரு லெஹங்கா வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். அந்த பொட்டிக்லேயே பார்த்தீங்கன்னா லெஹங்காலாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து டைலர்ஸுமே வந்து ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து அங்கே வந்து தைக்கலைங்க. நாங்கள் மின் ஸ்ட்ரீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டைலர்கிட்ட வந்து தைச்சோம். அங்கே வந்து ரொம்பவே நல்லா தைச்சி கொடுத்துருந்தாங்க. அதனால் அதே கடையிலேயே போயிட்டு எங்கள் லெஹங்காலாம் வந்து கொடுத்துட்டோம். ஒரு 5 மணி போல் வந்து தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு இன்னும் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்ததா, அதனால் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இந்த டைலர் ஷாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி ஜுவல்லர்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒடியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த லெஹங்காக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த நெக்லஸ் செட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின்
என் பெயரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலியா, நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பேரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வளையல் கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இல்லாத வளையலே இல்லைங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து எது வந்து எடுக்கிறதுனே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அதே மின் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது இந்த கடையும். அந்த மின் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லா கடையும் வந்து இருக்குது. நம்ம ஒரு கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்ததுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஒரு மின் ஸ்ட்ரீட்லேயே வந்து இருக்குது. ஒவ்வொரு வளையலும் வந்து ஒவ்வொரு ரேஞ்சுங்க. இந்த ஸ்டோன்ஸ் வச்சு 4 வளையல் பார்த்தீங்கன்னா ₹250 சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து நடுவுல வந்து கண்ணாடி வளையல்லாம் போட்டு சைடில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வச்ச வளையல் போட்டால் நல்லா அழகா இருக்கும். அவங்க வந்து நான் செலக்ட் பண்ணி குடுத்துட்டேன். அந்த வளையல்லாம் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுங்காட்டியும் நான் வந்து இந்த வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். நம்ம சாரி கலர் மட்டும் சொன்னாவே போதுங்க. இவங்க அழகா வந்து வளையல வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. இப்போ வந்து எல்லோ கலர் வளையல் பார்த்தீங்கன்னா ₹700 ஒரு செட்டு. அப்படியே வந்து சூப்பரா இருந்தது. இதே வந்து வாங்கிக்கலாமான்னு மனசு தோணுது. அவ்வளோ அழகா வந்து மிக்ஸ் மேட்ச் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே வந்து அந்த சாரீஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்க பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தாங்க போட முடியும். அதுக்கப்புறம் வந்து வீட்லயெல்லாம் வந்து போட்டுக்கணும்னு சுத்தமாக நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு வளையல் எல்லாம். இந்த வளையல் தாங்க நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ காட்டுறேன் இந்த கோல்டு வித் பிங்க் கலர் வச்ச வளையல் பார்த்தீங்கன்னா ₹1200 அப்படியே ஃபுல் செட்டு. இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து அந்த லெஹங்காக்கு வந்து இப்பலாம் வந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை கலெக்ஷன்ஸ்லாம். அதனால வந்து அங்கே வாங்கலை. பேங்கிள் மட்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பெட் கவர் வந்து ₹750 வந்து வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ₹350 வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல பெரிய பெட் கவருங்க. கிங் சைஸ் பெட் கவர் தான் இது. ரொம்பவே நல்லா இருந்தது. இத வந்து வாங்கும்போது வந்து தெரியல எங்களுக்கு. அங்கருந்து தூக்கிட்டு வரதுக்காட்டியும் எங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன்டா இத வாங்குனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரவே முடியல இத. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எடுக்கிறோம். எனக்கு வந்து இன்னும் வந்து சாரி வந்து எடுக்கல. அந்த பட்டு சாரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஃப்ரீயா இருந்துட்டேன். என் தங்கச்சிக்கு தான் வந்து அன்னைக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எடுத்தோம். இன்ஸ்டால வந்து கிருஷ்ணா பொட்டிக்ன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வந்து பார்த்து வச்சிருந்தேன். இதே காம்ப்ளெக்ஸ்ல தான் வந்து இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த கடைய வந்து தேடி தேடி பார்க்குறேன், வந்து என் கண்ணுல சிக்கவே இல்லைங்க. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா, அவ போயிட்டு வேற ஒரு கடையில வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டா. நான் போயிட்டு அந்த கிருஷ்ணா பொட்டிக் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற சந்துலயே லாஸ்ட் கடையா வந்து இந்த கிருஷ்ணா பொட்டிக் வந்து இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கடை தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாம் பிரைட்னஸா இருக்கும் பிளவுஸ் பிட்லாம். நான் வந்து இன்ஸ்டால வந்து பார்த்துட்டு தான் வந்து வந்தேன். ஹெவி ஆரி ஒர்க் தான் இந்த மாதிரி பிரிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹெவி ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து 2 பீஸ் வந்து ₹1500 வந்து இவங்க குடுக்குறாங்க. நான் போனதுமே வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி இன்ஸ்டால பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வேற ஒரு ரேட் வந்து போட்டுருவாங்க. அதனால நம்ம போனதுமே வந்து இன்ஸ்டால பார்த்துட்டு அதை வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அவங்க சொன்ன ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டிலே இருந்தே வந்து பட்டு சாரியோடைய அந்த ஒரிஜினல் பிளவுஸ் பிட் வந்து நம்ம எடுத்துட்டு போயிடணும். இல்லைன்னா வந்து நம்ம ஃபோன்ல காட்டுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே போனால் வந்து சரியாவாதுங்க. ஏன்னா பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிங்க் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் மாறும். அதனால நம்மள ஒரிஜினல் பிளவுஸ் பிட் வந்து நம்ம எடுத்துட்டு போனாதான் வந்து அங்கே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வந்து வாங்க முடியும். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்து பிளவுஸ் வந்து வேணுமோ, ஆரி ஒர்க் வந்து டிசைன் வந்து வேணுமோ, அத கூட வந்து நான் இவங்க கிட்ட சொன்னா வந்து நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி குடுப்பாங்க. என் தங்கச்சி வந்து 2 வந்து பிளவுஸ் வந்து எடுத்தா. ஒண்ணு வந்து இந்த கோல்டு கலரு பிளவுஸு, இன்னொன்னு வந்து அதே பிங்க் கலர் பிளவுஸே வந்து எடுத்துக்கிட்டா. 2 வந்து வாங்குனா 1500 இல்லையா? அதனால 2 பீஸ் வந்து எடுத்துட்டா.
அந்த ஷாப் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, டைலர் ஷாப் வந்து இருந்தது. அங்கேயே வந்து ப்ளவுஸ வந்து குடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 3 ஹார்ஸ்ல வந்து தச்சு வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியுமே வந்து ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். சவுகார்பேட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து வீட்லருந்து காலையிலேயே கிளம்புனாலுமே ஒரு 11 மணி பக்கம் ஆயிடுது இங்க வரத்துக்கே. அன்னைக்கு வந்து காணும் பொங்கல் அப்படின்றதால, காலையில நாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ரோடா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும் ரொம்பவே காலியா இருந்தது. இந்த மின் ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்லா காலியா இருந்ததுங்க. ஒரு 1 மணி பக்கம் ஆயிடுச்சு மதியம். நல்லா ஹெவியான கூட்டம் வந்துருச்சு. இதுவுமே வந்து ரோடு மேலயே போட்டு வச்சிருந்தாங்க இந்த கடைய. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைடல் செட்டுங்க. அப்படியே வந்து ஃபுல் செட்டுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1800. ஒட்டியானம் இல்லாதது பார்த்தீங்கன்னா, ரூ. 1300 போல சொல்லியிருந்தாங்க. அந்த அதுலயே வந்து எல்லாமே இருக்கு. ஒடியானம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கூட நம்ம வந்து கேட்டோம் அப்டின்னா, அ ஒடியானம் வேணாம் அப்டின்னு சொன்னா, அத வந்து எடுத்துட்டும் வந்து குடுக்குறாங்க சேலுக்கு. இதோட குவாலிட்டிலாம் எப்டி இருக்கும் அப்டின்றது வந்து எனக்கு தெரியலங்க. நான் இந்த மாரி செட் வந்து இதுவரைக்கும் வந்து வாங்குனது கிடையாது. அதனால இத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து அப்டியே பார்த்துட்டு அங்கருந்து வந்து கெளம்பிட்டோம். வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் வந்து இது மாதிரி செட் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா, இதோட குவாலிட்டி எப்டி இருக்கு அப்டின்றத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. மணி வந்து ஒரு 4 மணி போலலாம் வந்து நாங்க வந்து லெஹெங்காலாம் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஷாப்புக்கு முன்னாடி போயிட்டு உக்காந்துட்டோம். எங்களால வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து டயர்டா ஆயிட்டோம். என் தங்கச்சி ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து குடுத்துருந்தா பார்த்தீங்களா, ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. அதையுமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ₹700 வந்து சார்ஜ் பண்றாங்க. 3 ஹவர்ஸ்லயே வந்து சூப்பரா வந்து தச்சு குடுத்துட்டாங்க. இது மாதிரி வந்து நம்ம துணி வந்து அங்கேயே எடுத்து தைக்கிறோம் அப்டின்னா, நம்ம வந்து சவுகார்பேட்க்கு வந்து காலையிலேயே போனா தாங்க இது வந்து சாத்தியம். நான் வந்து சவுகார்பேட்க்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 டைம் வந்து வரேன். இதுவரைக்கும் வந்து இருட்டுனதுக்கப்புறம் இந்த மிட் ஸ்ட்ரீட்ட வந்து நான் பார்த்ததே இல்லங்க. நல்லா கூட்டமா இருக்கு. இன்னமும் கூட கூட்டம் வந்து அதிகமா வரும்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் காணும் பொங்கல் அப்டின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. என் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, இதுவே வந்து இவ்ளோ கூட்டமா இருக்கே! அப்ப நார்மல் டேஸ்லாம் வந்தா எவ்ளோ கூட்டமா இருக்கும் அப்டின்னு சும்மா ஒரு கிளான்ஸ் நெனச்சு பார்க்கும்போதே வந்து பயமா இருக்கு. ஏன்னா, அவ்ளோ கூட்டமா இருந்ததுங்க அன்னைக்கு. சாயங்காலம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரஷ் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே. சரிங்க, நான் இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல வந்து பார்க்குறேன். சேனல் புடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா சூப்பரான ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.